அவன் ஒரு மனநல பாதிப்பட்டவன் இது வேற ஒரு விவரம் தெரிஞ்ச ஆளுகிட்ட கேட்டுக்கலாம். அவன் எந்த ஸ்டேட்ல இருந்து வரான்னு தெரியல. அவனை போயிட்டு விளம்பரம் கேட்கறாங்க. அவன் என்ன தெரியல. எதுக்கு அவன் முழிக்கணும்? அவன் எந்த ஸ்டேட்ல இருந்து வரானே தெரியல. ஆளு துண்டு போட்டுக்கிறவங்க நீங்க பேட்டி அடிக்க வேண்டியதான். ஒரு போர்டு பிடிச்சவங்க பேட்டி எடுக்க வேண்டியதான். அவன் ஒரு மனநல பாதிப்பட்டவன் இது. அதனால அவனை கூட்டு பேட்டி எடுக்கிறாங்க. எத்தனை இளைஞரை போறாங்க கூட்டு பேச வேண்டியதானே நீங்க? அதான் உங்க மேலதான் எங்களுக்கு ஒரு டவுட் என்னன்னா யாருன்னா சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இவங்களை பார்ப்ப சொல்லு, இந்த மாதிரி ஒரு பொய் பேச சொல்லு அப்படின்னு சொல்றாங்களா? எங்களுக்கு ஒரு டவுட்டா இருந்தது. நாங்க அப்பதான் உள்ள வந்தோம். நாங்க அப்பதான் உள்ள வந்தோம்னா சிஸ்டர் வந்து கேள்வி கேட்டுருந்தாங்க. அந்த கேள்விக்கு சரியான பதிலே சொல்ல தெரியல. ஐடி கார்டு முதல்னு கேட்டாங்க. அதுக்கும் அது சரியான முறையில் பதில் சொல்ல தெரியல. நாங்க வந்து நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவருக்கு பதில் சொல்ல தெரியல. சும்மா பேபான்னு இருந்தா அப்படி. அப்ப சரி யாரு தூண்டல் மூலியமா உள்ள வந்து இவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கா அப்படி. நம்ம எடுக்கிறவங்க வந்து அவர் கட்சிக்காரா இல்லையானு இத்தனை தோழர்கள் வரோம். நாங்க தமிழ்நாட்டுல இருந்து அத்தனை தோழர்கள் எல்லா பக்கம் வந்துகிட்டு இருக்கோம். எங்களை கூப்பிட்டு அந்த ஒரு பேட்டி இருந்தா என்ன இருக்கோம். இவர் யாருன்னே தெரியாம ஒருத்தவங்க பேட்டி எடுக்கிறப்ப இது லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்ப எங்களுடைய தளபதி எங்க கட்சி மேல அவதூறா போய் மக்கள்கிட்ட போய் சேரும். இதை வந்து நாங்க வந்து என்ன எதுன்னு கேட்டு நாங்க அவர் வந்துட்டு தெரியல, எதுவுமே தெரியல, தவாக்கத்துல கண்டென்ட் இல்ல அப்படி இல்ல. அவர் அந்த கையில தான் அவர் எழுதின கண்டென்ட் வச்சு கொடுத்து வச்சுக்க அதை வச்சு பேசி இது பேசிட்டு இருக்காங்க. நிறைய இருக்குண்ணா தூக்க முடியாம தோழர்களை வந்து அங்கங்க வச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த எஸ்ஐ சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்து மேடம் கேட்டாங்க இது என்னன்னா அவர் வந்து தெரியல, அதோடைய அர்த்தம் என்னன்னு அவருக்கு தெரியல. துருவி அதே கேட்கறாங்க. அந்த அண்ணன்ட்ட அதே கேட்கறாங்க. அவரு பார்த்தாலே தெரியுது அவர் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி. அவர்கிட்ட துருவி கேட்கும் போது அவர் மாத்தி எனக்கு தெரியலன்றாரு. அப்ப என்ன எதுக்கு மாநாட்டுக்கு கேள்வி கேட்கறாங்க? எல்லாரும் வந்தாங்க, எல்லா கட்சியும் அவர் மனநல மக்கள் இடத்துல வந்து தவறா வந்து எங்க கட்சியில தவறான ஒரு இது பின்புலத்தை காமிக்கும். வேணாம், அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்காதீங்க.